காற்று வாங்க வாங்கண்ணா. என்னதான் பண்றான் அந்த ஜெயம்? நல்ல பேர் எடுத்து சொத்தை எழுதி வாங்கிடுவான் போல அவர்கிட்ட இருந்து. ஜெயம் வணக்கம். அனில் குஞ்சு, என்னப்பா இந்த பக்கம்? ஓஹோ, நான் அனில் குஞ்சு. போலையா நீ? ஏன் பண்ணினுக்குற? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது ஏதா உனக்கு தெரியாதா இது? என்னது இது தெரியாதா? இது என்ன கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறீங்க புலா? சூப்பர் வயசு தானே நீ? இது என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். கருப்பு பெயிண்ட்? கருப்பு பெயிண்டா இது? பின்ன வேற என்னது இது? பின்ன வேற இதா? உன்னைய வேலை வச்சுக்கிட்டு சார் படுறதுக்கு நீ மாட்டின இன்னைக்கு. வா, கருப்பு பெயிண்ட் அடிச்சா ஏமாத்திங்கிற இன்னைக்கு மவன். நீ காலி. என்ன காலி ஆகிற? நீ தான் காலியாக போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்ச நாள்ல இரு, சார் உனக்கு நல்ல ஆப் வைப்பாரு. வைப்பாரு வைப்பாரு. ஆமா, கார் இருக்குதே, எங்க சாரு? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ரவுண்ட்ஸா? இரு முடிக்கிட்டோம். உனக்கு ரவுண்ட்ல நீ என்ன ஆவரன்னு பாரு, பாப்போம். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இது சார் பார்த்தாரா? நீ இந்த பண்ண வேலை எல்லாம் பார்த்தாரா? வரலையே. வருவாரு, இரு இப்ப வரட்டும். உனக்கு இருக்கு. நீயா இல்ல நானா பாக்கலாம்டா. நான் ஜெயம். சொல்லுங்க சார். சார் மேல வாங்க சார், பார்த்து மேல வாங்க சார். உங்களுக்கு பெரிய விஷயமே இருக்குது. என்ன ஒரு நல்லவன் வந்து நிக்கிறான்? ஆமா சார், காட்சி இந்த நல்லவன் தேவைப்படுவான் சார். உங்களுக்கு நல்லவன் தேவைப்படுவானா? ஆமா சார், வாங்க பார்த்து வாங்க சார். 9 மணிக்கு வேலைக்கு வரவன் மனுஷன், 11 மணிக்கு வேலைக்கு வர்றாருல ஒரு பெரிய மனுஷன் சார். ஒண்ணு இல்ல சார், இல்ல 9 மணிக்கு வேலைக்கு வரவன் மனுஷன், 11 மணிக்கு வேலைக்கு வரான்ல பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் அதெல்லாம் விடுங்க. பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா சார்? இவ்வளவு பெருசா இருக்குது பாத்தீங்களா? என்ன தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியுதுடா, உனக்கு என்ன தெரியணும்? அட அங்க பாருங்க சார், கருப்பு கருப்பா இருக்கே சார். கருப்பு கருப்பா இருக்கு. என்ன இப்போ அதுக்கு என்ன? இப்போ எவனா ஒரு புத்தி இருக்கிறவன் கருப்பு பெயிண்ட் அடிப்பானா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம 2 பேருக்குமே புத்தி இல்லைன்னு சொல்லுவான் சார். நல்லதுக்கு தானே சார் சொல்றேன். என்னடா நல்லதுக்கு? ஒரு பூசு வேலைன்னா ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும், இல்ல ஒரு பட்டி அடிக்கணும். அதை விட்டு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? கருப்பு கலர் பெயிண்ட். ஐயோ, இவனை வேலைக்கு சேர்த்து விட்டவர் தான் கூப்பிடுனீங்க. கூப்பிட்டு அப்படியே அவனை தள்ளி ஜோசிப்ல மண்ணலி போனவன. ஐயோ சார், இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேரு அல்ட்ராடெக்கோட பிட் ப்ரோ. என்னது பிட் ப்ரோவா? ஏய், பிட் ப்ரோ. பிட் ப்ரோ. பேரை கேட்டவன எப்படி மூஞ்சி மொகர 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 எப்படி போகுது? மொகர எப்படி போகுது? சாரி ஐயா. இது எதுக்கு இது? அப்ப இது டேய், இது மழை பெய்யுதுல்ல? ஆமா. மழை பெய்யும் போது கீழே இருக்கிற நிலத்தடி நீர் வந்து வரும்போது கீழே இருந்து ஈரமாயி மேல வந்து உங்களுக்கு ஓதங்காகும். சரி. சில வீட்டுல பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் கொஞ்சம் பொறியா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு அடிக்கக்கூடிய கெமிக்கல் தான் இது. இத பார்த்துட்டு நீ கருப்பு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் எங்களுக்கு அட்வைஸ் பண்ற நீ? சாரி சார், சாரி. அவரோல அன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்தும் போது நான் லீவ் போட்டேன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு தெரியல. 5.3. 5.3யா? 5.8. என்னடா இவ்வளவு ஒவ்வொன்னும் நான் இல்ல. இப்ப நீ என்கிட்ட வேலை செய்யறியா இல்ல நான் உன்கிட்ட வேலை செய்யறான்னு தெரியலையே. ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சே. இல்ல இது என்ன சார்? இது பேஸ்மெண்டா இல்ல கிணறா சார்? இது ஒரு ஆள் உள்ள வந்து ஜேசிபி வச்சுதான் ஏஞ்சி வரணும். லைட்டா தள்ளி விடவா? இறங்கி பாத்து. ஐயோ, நீங்க வேற கிணறு இவ்வளவு நந்து வந்ததுக்கு எப்படி உதருது? எனக்கு உதருது சார். 5.8 பார்த்தாலே உனக்கு உதருதா? அது என்னன்னு தெரியல சார். அவன் 3.8 2.8 போடுவான். அநியாயத்துக்கு இப்படி 6 அடிக்கு போட்டு வச்சுக்கிறீங்களா? நியாயமா உங்களுக்கு? நியாயமானாக்கா வர்றவங்களுக்கு சேஃபா இருக்கணும்னு இவ்வளவு தூரம் போடுறோம். விட்டா எல்லா மலையும் வானத்தை பார்ப்பாங்க போலயே சார். இப்படி இவ்வளவு உயரமா இருக்குதா சார் பில்டிங்? நீ இறங்கு. ஐயோ, இறங்கி அப்படியே ரோடு தெரியுதான்னு பாரு. ஒண்ணுமே தெரியாது சார். உள்ள போனா நானே தெரிய மாட்டேன். செக் பண்ணிடலாமா? ஐயோ வேணாம் சார். இறங்கு. வேணாம் சார். புதி சார், அநியாயமா இருக்கு சார். சரி, நீ எவ்வளவு ஹைட்டு தெரியலையே? தெரியல சார். புதி இப்ப தெரிஞ்சுக்கலாம் சார். என்ன சார், கிணத்துல கல்லு கட்டி இறக்குற மாதிரி இருக்கு சார். இறங்குறியா இல்ல நான் தள்ளி விடவா? ஐயோ அப்பா அப்பா. இப்ப நில்லு. என்ன சார் என்னோட உயரமா இருக்குது? நீ நில்லு. ஐயோ, கையெல்லாம் கருப்பாக்கிட்ட. ஆமா, என்ன பண்றது? ரைட், ஓகே. எவ்வளவு சார்?
ஆமாப்பா இவன் 5.8 தான் இருக்கான். நான் கூட கம்மியா இருப்பான்னு பார்த்தேன். 5.8 தான் இருக்கேன். கரெக்டு தான் நீ சொன்ன அளவு. சரி வட்டா வர்த்தாவா எப்படி ஏறி வருது? நீ இங்கே இரு சார். கொஞ்ச நேரம் அப்படியே மண்ணு போட அப்படியே மண்ணு மேல ஏறி வந்துரு. மண்ணு மேல ஏறி வந்து ஜேசிபி கார மண்ணு போடுவாரு. காபி தண்ணி கூட குடுக்கல சார் நானு. காபி தண்ணி கூட குடிக்கல. காபி குடிக்கல இல்ல தண்ணி குடிக்கலையா? ரெண்டுமே குடிக்கல சார். ரெண்டுமே குடிக்கல இல்ல அப்படியே இரு. டேய் பண்ணிட்டு ராமசாமி மாட்டிக்கியா? விரலுக்கு தகுந்த வீக்கம், உனக்கு தகுந்த துக்கம். என்ன கொடுமடா இது? இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல. இப்படி வந்து மாட்டிட்டேன். உள்ள ஒருத்தனை இறக்கி விட்டுருக்கோம். அந்த மண்ணை மட்டும் தள்ளுங்க சரியா? அப்படியே அவன் மேல இருந்து வந்துருவான் சார். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். ஓகே ஓகே. ஐயோ இந்த ஜெயம் வேற எங்க போய் தொலைச்சான்னு தெரியலையே. யோ ஜெயம் அண்ணே சத்தம் குடுக்குறானே யாரும் எழுப்பி விட்டுறாதீங்க அவனை. ஜெயா அட கேள்வியா கேக்குறேன். நீ போயிட்டியடா நீயும் பாசம். வேலை செய்டா. நான் வந்து எல்லா வேலையும் கெடுக்கிறேன். நீ இவ்வளவு பெரிய பள்ளத்துல மாட்டிக்கின்னு என்ன பண்ண போறனோ ஆண்டவா. யாராவது வர்றாங்களான்னு பாப்போம். அல்லாவுதீன் கூப்பிடுறோம். 71 திருடர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கன்னா போர் காலத்துல பதுங்கணும்னா இங்க வந்து பதுங்கிடலாம் போல. இவ்வளவு ஆழமா இருக்குது. ஐயோ கடவுளே. இரு எகிரி பாப்போமா. அம்மா எங்க சார் போயிட்டாரு. அனில் குஞ்சு எங்க இருக்கான்? அனில் குஞ்சு எங்க? ஆளை காணும். ரூம்ல இருக்கானா? ரூம்ல எங்க ஆளை காணுமே? நோ பாத்து பொண்ணா. ரூம்ல எங்க வந்த மாதிரி உயிர் வேற இப்படி தள்ளிங்கிறாரு. உயிர் வேற ஊசலாடிங்க ஆண்டவா. அதான் அனில் குஞ்சு எங்கண்ணா அவரா? யோ ஜெயா ஏற்றுக்குள்ளே ஒரு பூதம். ஹலோ ஹலோ. இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகம் தான். அப்புறம் ஒரு பச்சை தண்ணினா கூட எத்தனை வந்து குடியா முடியாது கிடையாது. நீ அப்படியே கடை போனா போகுது. சாத்துக்குடி சோலையாவது ஒண்ணு குடுறா. தரமாட்டேன். டே ஒண்ணு குடுறா. ஐ அம் சாரி. டே ஒண்ணு குடுறா. போடா. இந்த புத கோயில இருந்து காப்பாத்தியா? அங்கே இரு. உனக்கு அப்பதான் புத்தி வரும். யோ மத்தியானம் வேணா ரோஸ் மில்க் வாங்கி தரையா? உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்கா? யோ கொஞ்சம் கைய குத்துனா தூக்குயா. ராமசாமி நாளைக்கு என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துரு. சரிங்க சார். ஹெல்ப் சார். யோ என்ன அந்த கணக்குற? கிரேன்ல வரணும் போல உன்னை தூக்குதுக்கு. ஐயோ ஏற முடியலையா? யோ அதான் கால வையா வேலை. அந்த வாயத்தர வேற ஏதாவது வழி இல்லையா? ஏரியா போய் ஏணி எட்டு வர அதுல ஏறிக்கோயா. சரியா எடுத்து வரேன். ஐயோ ஓ எத்துன்னு வாயா அந்த செல்லத்தை தூக்கின்னு வாயா. அப்பாடா அப்பா ஆண்டவா. ஏத்தி விடுற சரி சொல்ல வச்சு கேட்கணும் சரியா? சரியா அப்பா. ஐயோ போலாமா? வாயா வாயா போங்க.